Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறோம். காலையில இருந்து வீட்ல வேலை பயங்கரமா இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு கிளம்பணும். டிமார்ட் போறோம். பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பணும் அப்படின்னா அவசரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவசரமா சாப்பிட்டு கரெக்டா நாங்க வெளியே வர்றோம். பிள்ளைங்க ஸ்கூல் பஸ் உள்ள போச்சு. நாங்க அப்பாடா எஸ்கேப் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து இப்போ டிமார்ட் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் மளிகை ஜாமான் தீந்துருச்சு. எப்போவுமே வந்து கண்ணன்ல தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து அங்கே வாங்கலை. ஏன்னா அங்கே ஒரு சில திங்ஸ் வந்து நான் எதிர்பார்த்து போகிற திங்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி வாங்குறது இதுக்காக இந்த 2 ஜாமானுக்காக டிமார்ட் போகாட்டி என்ன எல்லாத்தையுமே அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை டிமார்ட் கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் vlog எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். என் கமல் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கோமே, எப்ப இருந்தாலும் வீடியோ பார்க்குங்க, பார்த்தா கத்துங்கல்ல. அதுக்காக ஒவ்வொரு வாட்டி வரும்போது மளிகை ஜாமான் வரதுக்கெல்லாம் கூட்டு வர முடியுமா? முடியாது. அவங்களை கூட்டு வந்தா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 9 மணி ஆகும். இங்க வரணும், அதுக்கப்புறம் நைட்டு ஹோட்டல்ல சாப்பிடணும், அப்புறம் பாப்கார்ன் வேணும், ஐஸ்கிரீம் வேணும். வெளியே வந்தாலே ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வச்சிருச்சுங்க பாத்தியா. தேவையே இல்லை. நம்ம ஒண்ணா மட்டும் நம்ம 1/2 மணி நேரத்துல வெளியே போயிடலாம். ஆமா, வாங்கணுமா கிளம்பணுமான்னு இருக்கலாம். டிமார்ட்குள்ளே போனதும் கடன் வாங்க வேண்டிய மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டேன். அப்படியே கடையை சுற்றி பார்த்தேன். செப்பல் நல்லா இருக்கே அப்படின்னு போட்டு பார்த்தேன். மளிகை ஜாமான் தானடி வாங்க வந்தேன், எதுக்கடி கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்த மாதிரியே இருந்தது கமல். போ விட்டா போதும்னு போய் நிற்கிற பத்தியா, சுற்றிக்கிட்டே இருப்பான்னு. டைம் இல்லை, மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டேல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கமல் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ட்ராலியாக கமலே தள்ளிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு கூட பார்க்க விடல. இதுக்கு கயல் கண்மணி கூடவே வந்திருக்கலாம் போல தோணுச்சு எனக்கு. கமல் சொன்ன மாதிரி போனோம். 1/2 மணி நேரத்தில் மளிகை ஜாமானை வாங்கினோம், கிளம்பிட்டோம். நாங்கள் போன டைம் பாப்கார்ன் கூட போடலை. போட்டிருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். டிமார்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு டவுனுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு தான் போனோம். அப்படியே பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். எடுத்து வை குயிக் 1/2 மணி நேரத்தில் முடிச்சாச்சுல. பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தா நேரம் ஆயிருக்கும்ல. வந்த வேலை இனிதே முடிஞ்சா என்ன எலக்ட்ரிக் ஷாக் போடணும், அப்புறம் சாய் பப்பியில் சத்துமாவை கொடுக்கணும், அப்புறம் சாஸ்தா பிரிண்டர்ஸில் ஸ்டிக்கர் வாங்கணும். நைஸ். வேற என்ன, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கையில் கண்மணி கியான்னு கத்த ஆரம்பிச்சிருங்க. ஃபோனுக்கு மேலே ஃபோன் வரும். ஃபோன் வராது, வாய்ஸ் மெசேஜ் வரும். ஆமாம், எங்கே இருக்க மம்மி, வேர் ஆர் யூ, வென் வில் யூ கம் அப்படின்னு வரும். டவுனுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஹாப்பி? என்னது என்னமோ ஹாப்பின்றா? ஆந்திராவா? ஐயோ, அதுக்கு எதுக்கு கழுவுறா? அவன் எதுக்கு கழுவுறா? ஆந்திரா உன்னை எதுக்கு ஆந்திரா கூட்டிகிட்டு போகிறாங்க? ஏலே, நான் சொன்னேன்ல என்னமோ ஸ்பீச் இருக்குன்னு, அது ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு வாங்கி படி. படி வேமா படி. In context with the Heritage Day, we kindly request you to guide your ward and research and present, make charts, models, sample things related to the project submission. ஒண்ணுமே போலையடா. The topic is costume of state Andhra Pradesh. ஆந்திர பிரதேசோட காஸ்டியூமை பத்தி நீ பேசணும். நீ ஒண்ணு ஆந்திரா போல. ஆந்திரா கூட்டு போறாங்க.
யார் நினைச்சியா? ஆந்திர பிரதேஷோட ஸ்டே அந்த ட்ரெஸ்ஸை பத்தி அவங்க என்ன காஸ்டியூம் போடுவாங்கறத பத்தி நீ போய் பேசணும் அங்க. வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்மணிக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நைட் டின்னருக்கு அவங்களுக்கு வந்து மேகி வேணும்னு கேட்டாங்க. அதனால் மேகி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு டின்னருக்கு வந்து காளான் சூப் போடலாம் அப்படின்ட்டு காளான் சூப் போட்டு குடிச்சிட்ருக்கேன். காளான் சூப்பு என்னோடய பழைய விளாக்லாம் இருக்கும், வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெசிபி இன்க்ளூட் பண்ணுறேன். இது செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். எப்பவும் 5:30க்கு தான் எழுந்திரிப்பேன். இன்றைக்கி 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தர்ணிதரன் பிரதரோட 21 days 5 AM வெபினார் அட்டன் பண்ணுறதுக்காக. தர்ணிதரன் பிரதரை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த செஷனை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனார். அவரோட ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. அவர் சொல்கிற வார்த்தை எல்லாமே அட ஆமல்ல, நம்ம இப்போ அப்படி தானே இருக்கோம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக இது 2வது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். 5:30க்கு எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் எந்திரிப்பேன். 2வது நாள் 4:30க்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னொரு 20 நாள் 4:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு அது பழகிரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. 6 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதும் அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு அப்படியே வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். கீரை ஒரு கட்டு இருந்தது, அதை ஆஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால வெண்டைக்காவை வச்சு குழம்பும் வச்சுட்டேன். அதை அப்படியே வந்து ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணதில் அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஆம்லேட் வச்சு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7 மணிக்கெலாம் சமையல் வேலையை முடிச்சிருவேன். பிள்ளைங்களை வந்து 6:45க்கெலாம் எழுப்பி விட்டு அவங்களுக்கு பாலை காய வச்சு ரெடியாக வச்சுருப்பேன். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததான் அவங்க மால்ட்டு குடிப்பாங்க. கண்மணியே எந்திரிமான்னு சொன்னோம்னாலாம் எந்திரிக்க மாட்டான். அம்மா மால்ட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் எந்திரிப்பா. எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே அவளை மால்ட்டு தான் கேட்பா. பை. செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால கமல் காலையில் 7 மணிக்கெலாம் BNI மீட்டிங் கிளம்பிட்டாங்க. BNI மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கிளைண்ட்டையும் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் வெண்டைக்காய் புளி குழம்பும் ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஊட்டி விடுவேன், டைம் இருக்குது அப்படின்னா அவங்களவே சாப்பிட சொல்லிடுவேன். சாப்பிட்டு ரெடியாகி வேன் வந்ததும் கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு 3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 3 நாள் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுவேன். இல்லாட்டி ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணுவேன். ஒர்க் அவுட் வந்து 30 to 40 minutes பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான டைம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்ருக்கக்கூடாது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ஒரு 2 hours 3 hours கழிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறேன், 5:30க்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து பேக்கிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. உளுந்தங்களி வந்து ஸ்டாக் சுத்தமாக காலியாகிடுச்சு. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெஷ் பேட்ச் உளுந்தங்களி மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். www.rajiskitchen.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ராஜேஷ் கிச்சனில் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டா. மல்டிகிரெயின் ஆட்டாவில் கோதுமை, பார்லி அரிசி, பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், சோயாபீன்ஸு, ராகி, கம்பு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், ஓட்ஸ் அப்படின்னு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கடையில் இருக்க எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக வருது, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சரி நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டோம். மல்டிகிரெயின் ஆட்டா 10 கிலோ தான் ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் இதை வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணலை. லாஸ்ட் டைம் புதுசாக லான்ச் பண்ண கருப்பு கவுனி, மில்லட் தோசா மிக்ஸ் எல்லாமே வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக மல்டிகிரெயின் ஆட்டாவுக்கும் நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ராஜேஷ் கிச்சனில் வேறு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். M. Bhuvaneshwari, Jaidev Hospital, Halifax, Sierra.
ஈவினிங் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்மணிக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அது எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கா, அவளுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எது ஓட்டணும் நீ வந்து சொன்னாதான் நான் ஒட்டி தருவேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் கீழே வந்து உட்காந்து இது ஒட்டுங்க இது ஒட்டுங்கன்னு சொன்னான். பிள்ளைங்களோட ப்ராஜெக்ட்டு அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன். டின்னருக்கு வந்து சிக்கன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். டயட்டில் நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவாக ராஜேஷ் கிச்சனில் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு டின்னருக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். டக்குன்னு சாப்பிடு. அக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதிக்கிட்டு இருக்கா, நீ இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு சாப்பிடு. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வரும்போது அது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட் டின்னர் முடித்ததும் அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுருவேன். கிச்சனில் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் டெய்லியுமே வந்து ஸ்கின் கேர் பண்ணுறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன், அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு ஸ்ப்ரே வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு ரெட் ஒயின் க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். நான் இந்த க்ரீமை வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் டைமில் பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸ் வந்து கை சும்மா இல்லாமல் கிள்ளி விட்டுருவேன். அது வந்து கருப்பாயிரும், புண்ணாகி கருப்பாயிரும். ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறனால அந்த கருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. 4:30 எந்திரிச்சாலும் இடையில வந்து தூங்கவே இல்லை அப்படின்றனால நைட்டு பயங்கர தூக்கம் வந்துருச்சு. 10 மணிக்கெலாம் தூங்க போயிட்டேன். ஸ்கின் கேரை முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணலை, பகலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.